மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா, அது ரொம்ப சுலபமான ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்றது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். நம்ம அடைய விரும்புகிற விஷயங்கள், நம்ம இலக்குகள், நமக்கு எது பிடிச்சிருக்கு, எது அடைஞ்சா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிப்பட்ட விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு, தண்ணியை கையில் எடுத்துக்கிட்டு, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் அந்த விஷயம் நடந்துட்டால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், அந்த எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்றத ஒரு 5 நிமிஷம் நமக்குள்ளேயே ஒரு சின்ன கற்பனை உருவாக்கிட்டு அந்த தண்ணியை பார்த்துட்டு குடிக்கிறது தான் அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். நம்மளுடைய சிந்தனைகளை, எமோஷன்ஸை வாட்டர்னால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். தண்ணீருக்குமே நிறைய மெமரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா தியரிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சயின்டிஃபிக்காக இதை பற்றின ரிசர்ச் இருக்குது. மேனிஃபெஸ்டேஷனை உள்ளடக்கின சில விஷயங்கள் இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நம்ம சேனல்லையுமே இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வெப் சீரிஸ் இருக்குது. வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்குற மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகளில் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ரொம்ப ஈஸி அண்ட் நம்மளுடைய எல்லா கோர்சஸ்லேயுமே ப்ராக்டிசஸ்லேயுமே இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது ஒரு நாளில் நமக்கு ஏற்படக்கூடிய ரேண்டம் தாட் ப்ராசஸ் லைக் நெகட்டிவாக இருக்கும், சம்டைம்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ன்றது இவ்வளவு சிந்தனைகளுக்கு நடுவில் கான்ஷியஸாக நம்ம ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதை நமக்குள்ளே செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். இது வரைக்கும் இந்த டெக்னிக் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்தியிருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் இதை பற்றி நீங்கள் முயற்சியை செஞ்சு பார்க்கலன்னா நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஒரு 21 டேஸ்க்கு இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ஒரு சேலஞ்சாக பண்ண போகிறோம், இந்த வாட்டர் கோட் அப்படின்னு சொல்லி. இந்த 21 டேஸில் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு சிங்கிள் வாட்டர் டெக்னிக் மட்டும் இல்லாமல் ஒரு பேட்ச் பை பேட்சாக நம்ம ரொட்டீனில் ஒரு இலக்கை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த இலக்குக்காக மட்டும் 21 நாட்கள் இந்த தண்ணீரை சார்ந்த இன்னும் சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹோல் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுடைய ரொட்டீன் எந்த இடத்துலையும் பாதிக்க போகிறதில்ல. இந்த பயிற்சி முழுக்க ஒரு க்ளோஸ்ட் ஈவெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கம்யூனிட்டியில் ஆல்ரெடி இருக்கிறவங்க இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா பார்க்க முடியும். நம்ம கம்யூனிட்டி பற்றி பெருசாக அனுபவம் இல்லாதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது மேனிஃபெஸ்டேஷனுக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட ஒரு கம்யூனிட்டி. இதில் மற்ற மேனிஃபெஸ்டேஷன் கோர்சஸ் அப்புறம் சேலஞ்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த பர்டிகுலர் 21 டேஸ் ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணிருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, சில கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுதுனாலும் சரி, இந்த 21 டேஸ் அப்படின்றது ஒரு இன்ஸ்டன்ட் பூஸ்ட் கொடுக்கும். ஸோ இது நீங்களே பண்ணிக்க முடியும். இது நீங்களே ஓனாக உங்களோட ஓன் டைமில் பண்ண முடியும். ஆனால் ஒரு சேலஞ்சை எடுத்து பண்ணும்போது, அதுவும் குரூப்பாக பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷனை தாண்டி இதில் ஒரு கன்சிஸ்டன்சியை கோராக வச்சுக்கிட்டு தான் இந்த ப்ரோக்ராமே நான் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 21 வரைக்கும் போகும். இந்த பர்டிகுலர் சேலஞ்ச் ஈவெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். இதில் மல்டிபிள் குரூப் மீட்டிங்ஸ் இருக்கும். இதுலேயே ஜூம் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த ஈவெண்ட் உள்ளே இருக்கிற கம்யூனிட்டிலே டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்ரெஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்கன்றதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமாக இந்த கோர்ஸோட முடிவில் அவங்க பார்ட்டிசிபேஷன் லெவல் பேஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை வெறும் ட்ரிங்கிங் டெக்னிக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுன்றதையும் இந்த 21 டேஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக ஏதோ ஒரு வகையில் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிட்டே இருக்குது, நான் கொஞ்ச நாள் ஃபோக்கஸ் பண்ணுறேன், திரும்பவும் நான் அதுலேருந்து வெளியே போயிடுறேன் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சேலஞ்ச் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் பூஸ்ட்டை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளை சுற்றி நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் உருவாக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் சேலஞ்சில் கலந்துக்கிறதுக்கு எதுவும் க்ரைட்டீரியா இருக்கான்னு கேட்டால் அப்படி எந்த க்ரைட்டீரியாவும் கிடையாது. உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும், தொடர்ந்து பயிற்சி பண்ண நினைக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், வேறு எந்த பயிற்சிகள் நீங்கள் இருந்தாலுமே இதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒரு நாளில் இந்த பயிற்சிக்காக நீங்கள் மேபி 5லேருந்து 10 நிமிஷம் இல்லை மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் உங்கள் ஓன் டைமில் நீங்கள் செலவழிப்பீங்க. இதை டீச் பண்ணுறதுக்கு நான் அந்த ஈவெண்ட்குள்ளேயே சில வீடியோஸ் கொடுத்துருப்பேன், லைவ் செஷன்ஸ் இருக்கும். அண்ட் எவ்ரிடே நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராக்டிசஸ் லிஸ்ட் தனியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே டெம்ப்ளேட்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கான டெம்ப்ளேட்ஸும் உள்ளே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகி 21 வரைக்கும் இந்த ஈவெண்ட் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் ஒரு 21 டேஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எந்த இலக்கை குறிப்பிட்டு அந்த பயிற்சிகளை செஞ்சீங்களோ அந்த இலக்கின் மீது தெளிவான புரிதலும், அந்த இலக்கு எவ்வளோ முக்கியன்றதையும் உங்கள் கான்ஷியஸ்னால் புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு ஷார்ட் டேர்ம் புஷ் தான். 21 டேஸ் பண்ணால் மேனிஃபெஸ்டேஷன் நடந்துடும் அப்படின்றது கிடையாது.
ஒரு பர்ட்டிகுலர் கோல் எடுத்துக்கிட்டு அதுக்காக நம்ம ஒரு 21 நாள் நம்ம எஃபர்ட் போட்டால் கூட எந்த அளவுக்கு நம்ம மனநிலை மாறுது அப்படின்றது தான் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன்.